15 வருஷமா ஒரு பொண்ண ஒரு ஆள் கற்பழிச்சிருக்கான் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அதுவும் அந்த பொண்ணோட விருப்பமே இல்லாம, தான் வீட்ல உள்ள எல்லாருக்கும் தெரிய அந்த பொண்ண கற்பழிச்சிருக்கான். அந்த பொண்ணுக்கு 2 பசங்க பொறந்த நிலைமையிலும் அந்த பொண்ண கற்பழிச்சிருக்கான். இவன் கற்பழிச்சதுல அந்த பொண்ணுக்கு அவளோட கர்ப்பப்பை செம்மையா கொல கொலன்னு ஆகி போன நிலைமையில அந்த கர்ப்பப்பையை எடுக்கணும் அப்படிங்கிற நிலைமை உருவாயிருக்கு. அப்படி உருவான அந்த பொண்ணையும் 10 நாள்ல உங்க கர்ப்பப்பையை எடுத்துட்டு மறுபடியும் இங்க வா, நம்ம ஒண்ணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்கான். அப்படி இவன் கூப்பிடறப்பலாம் அந்த பொண்ணு இவன் கூட ஒண்ணா இருந்திருக்கானா, எதை சொல்லி அந்த பொண்ணை பிளாக்மெயில் பண்ணியிருப்பான். 15 வயசுல கல்யாணம், 16 வயசுல ஒரு புள்ள, அப்புறம் 17 வயசுல இன்னொரு புள்ள, 1 வருஷம் டிஃபரன்ஸ்ல 2 புள்ளன்னு சொல்லிட்டு பெத்தெடுத்த இந்த அம்மா தன்னோட 18வது வயசுல புருஷன் தன்னை விட்டு போன நிலைமையில என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம தன்னோட 2 பசங்களையும் கூட்டிக்கிட்டு 22 வயசுல வாழ வழி தேடி பட்டணத்தை நோக்கி போகலாம் அப்படின்னு முடிவெடுத்து பட்டணத்துக்கு வராங்க. அதாவது அன்னிக்குள்ள மெட்ராஸுக்கு தான் வராங்க. இப்படி மெட்ராஸ் நோக்கி வந்த இவங்களுக்கு வந்தவங்க எல்லாரையும் வாழ வைக்கிற மெட்ராஸ் இவங்களையும் வாழ வைக்கணும் முடிவு பண்ணி ஒரு பெரிய வைர வியாபாரியை இவங்களுக்கு காட்டி விடுது. இந்த வைர வியாபாரி வீட்டுக்கு வேலைக்கு போன இவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த வீட்டிலேயே வேலை செஞ்சிருக்காங்க. 3 வேளை சோத்தையும் உடுத்திக்க துணியும் அவங்களே கொடுத்த நிலைமையில வந்த காசை மொத்தமாக சேர்த்து வச்சிடலாம், அப்பதான் தான் பசங்களோட வாழ்க்கைக்கு உதவும் அப்படின்னு இந்த அம்மா செஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட 2 பசங்களில் ஒரு பையனுக்கு மூளை வளர்ச்சி கொஞ்சம் கம்மி, 2வது பையனையும் படிக்க வைக்க முடியாத நிலைமையில அதே வீட்டில் வேலை செய்ய வைக்கிறாங்க. இப்படி இவங்க 2 பேரும் வேலை செஞ்சு சம்பாதிக்கிற அந்த காசில் கொஞ்சம் கொஞ்சமாக நகையாக வாங்கணும் அப்படின்னு நினச்சி இந்த வைர வியாபாரிகிட்ட போய் சொல்கிறாங்க. அதுக்கெனமா நீ நகையை வாங்கிக்கோ, வாங்குற நகையை என் பேரில் வாங்கு, என் பேரில் வாங்கினாதான் உனக்கு ஜிஎஸ்டி கம்மியாகும், என் பேரை சொன்னாலே கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நகையும் இந்த அம்மா இவங்க பேர்லேயே வாங்குற மாதிரி இந்த ஆள் செட் பண்ணிடுறான். இப்படியே 3 வருஷமா இந்த அம்மாவோட மொத்த உழைப்பும் இந்த அம்மாவோட பையனோட மொத்த உழைப்பையும் போட்டு வாங்கின மொத்த நகையும் எங்க வைக்கிறது அப்படின்னு தெரியாம ஒரு சேஃப்டியான இடம் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா அந்த ஆள்கிட்டே கொடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க ஐயா, நான் எங்கேயா ஊரு பையனை போனா கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அம்மா பேட்டியில சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வச்சுக்கிறதுக்கு பெட்டி கூட இல்லை, அதனாலதான் அவங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெட்டி கூட இல்லாம இந்த ஆள் அவங்கள வச்சிருக்கான். அப்படின்னா முன்னாடியே இந்த ஆள் பிளான் பண்ணிட்டான் இந்த அம்மாவை ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த அம்மாக்கு 25 வயசு ஆகுது. இப்படி 25 வயசுல இந்த அம்மா இருக்கிற நிலைமையில இந்த அம்மாவோட மூத்த பையன் சம்பாரிச்சு கொடுத்திருந்த ஒரே பையன் ஒரு விபத்துல செத்து போயிடறான். இந்த அம்மாவோட அந்த மூத்த பையன் செத்து போனதுக்கு அப்புறம் தான் இவங்களோட திருவிளையாடலை இந்த ஆள் காட்ட ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த அம்மா வேலை செய்யும் போது அவங்க பக்கத்துல வந்து நிக்கிறது, அவங்க கிட்ட கொஞ்சம் மிஸ்பிஹேவ் பண்ற மாதிரி நடந்துக்கிறது அப்படின்னு ஆரம்பிச்ச இவன் ஒரு கண்டிஷன்ல ஓப்பனாவே நீ என் கூட வா, இல்லைன்னா நீ சேர்த்து வச்ச மொத்த நகை என்கிட்ட தான் இருக்கு, அது எல்லாத்தையும் நானே எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிருக்கான். இந்த விஷயத்த வெளில சொன்னா ஓ மேலதான் பழி வந்து விழுவும், என் வீட்டு ஆளுங்களை நம்ப மாட்டாங்க, ஊருக்காரங்களை நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவை தான் ஆசைக்கு எனக்கு வச்சிருக்கான். இது சும்மா 10 வருஷம் கிட்ட போயிருக்கு. இந்த 10 வருஷமும் இந்த அம்மா மறுபடியும் சம்பாதிக்கிற காசை நகையா மாத்தி இந்த ஆள் அவன்கிட்டயே வச்சிருக்கான். இப்படிப்பட்ட நிலைமையில தான் ஒரு வாட்டி இந்த அம்மா ஊர் பையனுக்கு போகணும், என்னோட நகையில கொஞ்சமாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி அந்த நகையை எடுத்துட்டு ஊர் பயணம் போயிட்டு வந்திருக்காங்க. இப்படி ஊர் பயணம் போயிட்டு வந்த இந்த அம்மா திருப்பி வந்து அந்த ஆள்கிட்ட நகையை கொடுக்காம அந்த ஆளோட வீட்டுக்கார மாட்ட நகையெல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. வீட்டுக்கார மாட்ட நகையை கொடுத்து வச்சிருந்த அவங்க ஒரு கட்டத்துல, அம்மா உங்கள்கிட்ட கொடுத்த அந்த கொஞ்சம் நகை எனக்கு கொடுங்க, எனக்கு இப்போ அவசரமான தேவை இருக்கு அப்படின்னு சொல்ல, அந்த நகையா அதெல்லாம் நான் ஐயா கிட்டே கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்ல, என்னம்மா சொல்றீங்க, நீங்க அவங்ககிட்ட கொடுத்தீங்க, நான் உங்கள்கிட்ட தானே கொடுக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா கேட்டிருக்காங்க. இப்படி இந்த அம்மா கேட்ட நிலைமையில அவர்கிட்ட இருந்தா தானே நீ அவர் சொல்றதெல்லாம் செய்வ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்காரம்மா சொல்லியிருக்கு. என்னம்மா சொல்றீங்க, அவர் என்ன செய்ய சொல்ற தெரியுமா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் தெரியும், ஏதோ வயசானவரு ஆசைப்பட்டு கேட்கிறாரு, செய்ய அதுல என்ன குறைஞ்சா போயிட போற, இப்போ ஒன்னும் பெருசாகல, அவர் உள்ளதான் இருக்காரு, உன்னை கூப்பிடுற உள்ள போ அப்படின்னு சொல்ல, அம்மா இப்ப அவர் எதுக்கு உள்ள கூப்பிட தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா மறுபடியும் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், என் புருஷன் எனக்கு தெரிஞ்சுதான் பண்றாரு, தெரியாம ஒன்றும் பண்ணல, அவர் கூப்பிடுற இடத்துக்கு உள்ள போ அப்படின்னு சொல்லி இந்த அம்மா துரத்தி வரும். இதுக்கப்புறம் என்ன நடந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு பகுதி 2க்கு வாங்க.